தமிழக தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக ராம் மோகன் ராவ் செயல்பட்டு வருகிறார். இவர் வீடானது சென்னை அண்ணா நகரில் உள்ள 6வது பிரதான சாலையில் உள்ளது. இந்த வீட்டில் காலை 5:15 முதல் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சரியாக 5:15 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 6வது பிரதான சாலையில் இருக்கக்கூடிய 17/184 என்ற வீட்டில் அவர் வசித்து வருகிறார். தற்பொழுது அந்த வீட்டில் அவர் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர் செல்லக்கூடிய வாகனம் தற்பொழுது அவரது வீட்டில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட வாடகை வாகனங்களில் வருமான வரித்துறையினர் வருகை தந்து சரியாக 5:15 மணி முதல் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக இதுவரை கருப்பு பண விவகாரத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள், குறிப்பிட்ட பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வீடுகளில் மட்டுமே வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தற்பொழுது தமிழக அரசினோட தலைமைச் செயலாளரோட இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்வது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அன்று மத்திய அரசானது கருப்பு பணம் மற்றும் கள்ள ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதற்காக அதிக மதிப்புள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பிறகு இன்றுடன் கிட்டத்தட்ட 43 நாட்கள் நிறைவு பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் இந்தியா முழுவதும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அந்த வருமான வரித்துறையின் சோதனையில் அதிகபட்சமாக தமிழகத்தில் தான் அந்த பதுக்கல் பணத்தை வருமான வரித்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகா, அதனைத் தொடர்ந்து பஞ்சாப், கொல்கத்தா, மற்ற பகுதிகளிலும் வருமான வரித்துறையினர் அதிக அளவில் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளரோட இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரேவதி.